எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இது அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் அத்தனை வசனத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு பேசப்போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பேசப்போகிற காரியம் பொறுமையோடு ஓட கடவோம். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். பொறுமையோடு ஓடுங்கிறது, பொறுமையோடு ஓடுகிறவர்கள் வெறுமையாக ஓட மாட்டாங்க. பொறுமையாய் ஓடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் ஓட மாட்டாங்க. பொறுமையாய் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை அவசியம். பொறுமை, இந்த பொறுமை என்ன தெரியுங்களா? இந்த பொறுமையாய் ஓடுவது என்பது, அதாவது இப்படி ஓடுறதில்ல. பொறுமையாக ஓடுறதுங்கிறது எப்படி ஓடுறதில்ல? இப்படி ஓடுறதில்ல. இந்த பொறுமையாய் ஓடுவது என்பது நிதானமாய் ஓடுங்கள் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாலையிலே சொல்லுங்கள். இந்த பொறுமை எதை குறிக்கிறது? நிதானம். நிதானம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் நிதானமாய் ஓடவில்லை, நிதானித்து ஓடவில்லை, நிதானிக்கிறதில்லை. அவங்க கேட்கிறதை, அவர்கள் பார்க்கிறதை, அவர்கள் பேசுகிறதை தான் கேட்குறாங்க. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எந்த காரியத்தையும் தீர விசாரிக்கணும். ஒரு பக்கம் பார்த்து ஓடுகிறதல்ல ஓட்டம், ஒரே பக்கமாக பார்த்து ஓடுகிறதல்ல. இந்த நிதானமாய் ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, இது எல்லா பக்கத்தையும் பார்க்குது. எல்லா பக்கத்தையும் பார்த்து ஓடுகிறதுக்கு பேர் தான் நிதானம். அதனால்தான் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், முதலாவது நமக்கு முன்பாக இருந்த சாட்சிகளை பார்த்து நாம் ஓடணும். நமக்கு முன்பாக இருந்த சாட்சிகள் யார்? பரிசுத்தவான்கள். வேதத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பரிசுத்தவானும் தன் வாழ்க்கை எப்படி நடத்தினார். ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஆண்டவருடைய கரத்தில் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அவர்கள் எப்படி எதிராளிகளை வென்றார்கள், எப்படி அவர்கள் எதிர் நிற்கிற காரியங்களை ஜெயித்து தங்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நமக்கு முன்னே ஓடின இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எபிரேயர் நிருபத்திலே தான் வாசிக்கிறோம், நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நமக்கு முன்னே ஓடின இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது எடுத்திருந்தால் வாசிமா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி நமக்கு முன்னாக அவர் ஓடினார். கிறிஸ்து இயேசுவை அவர் எப்படி வாழ்க்கை நடத்தினார்? வேகமாக ஓடினாரா? இல்லை, நிதானமாக. ஆமென். அல்லேலூயா. நிதானமாக. அது 30 வயசுலேருந்து 3.5 வருடங்கள் தான் அவருடைய ஊழியம். அந்த 3.5 வருடங்களும் அவர் பொறுமையாக அவர் ஓட்டத்தை பரலோகத்திற்காக அவர் எடுத்து வைத்த அடிகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள் அத்தனையும் அவசரத்திலே அல்ல, வேகமாய் அல்ல,
ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிதானமாய் செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிதானமாய் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு முன்னாக ஓடின இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எப்படி ஓட்டத்தை முடித்தார்? அவசர அவசரமாக முடித்தாரா? இல்லை. அவர் சொல்லுகிறார், பவுல், எனக்கு எல்லா இடங்களிலேயும் போராட்டமும் உபத்திரமும் இருக்கிறது என்று அறிகிறேன். எனக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு கிடைக்கும், எனக்கு எல்லா இடத்துலையும் தோல் துண்டு போட்டு சால்வை போட்டு என்னை வரவேற்க ஆட்கள் இல்லை. ஆமென். எல்லா இடங்களிலேயும் என்னை சால்வை போட்டு வரவேற்க ஆட்கள் இல்லை. எல்லா இடங்களிலேயும் என்னை விருந்து வைத்து அழைக்க ஆட்கள் இல்லை. எல்லா இடங்களிலேயும் என்னை கனப்படுத்தி சாரட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. எனக்கு எல்லா இடங்களிலேயும் உபத்திரவம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் எனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை நான் விட்டுவிட மாட்டேன். உபத்திரவங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் எப்படி தள்ளிவிட்டு, பிரைஸ் தி லார்ட், சாட்சிகளை பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, நம்மை சுற்றி நிற்கிற பாரமான யாவற்றை, அதுதான் நெருக்கங்கள், அதுதான் சோதனைகள், அதுதான் துன்பங்கள், அதுதான் நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்கள், அதுதான் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அதுதான் நம்மை கெடுக்க நினைக்கிறவர்கள், அதுதான் நமக்கு எதிராளிகளாய் எழும்புகிறவர்கள், அதுதான் நம்மை கீழே தள்ள விரும்புகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை அவனை கீழே தள்ள, இயேசுவை அவரை கீழே தள்ள விரும்பினார்கள். ஒரு பெரிய கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது இயேசுக்கு விரோதமாய். இயேசுவோடு கூட சின்ன கூட்டம் தான் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு கூட சின்ன கூட்டமா பெரிய கூட்டமா? எத்தனை? ஆண்டவரோடு இருந்த கூட்டம் சின்ன கூட்டமா பெரிய கூட்டமா? சின்ன கூட்டம், சாதாரணமான ஆட்கள், மீன் பிடிக்கிற ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனால் எதிராளிகள் அப்படி அல்ல. அவர்கள் பணம் படைத்தவர்கள், பலமிக்கவர்கள், அவர்கள் அறிவு கூர்மையோடு கூட விரோதங்களை பகைகளை உண்டாக்குகிறவர்கள். அவர்கள்தான் ஆசாரியர்கள், வேதபாரர்கள். அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை, சதி வலைகளை பின்னினவர்கள். கீழே வீழ்த்துவதற்கு, தள்ளுவதற்கு சதி வலைகளை பின்னி இயேசுவை பிடித்து அவரை சிலுவைக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினவர்கள், சதி வலை விரித்தவர்கள் அவர்கள்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை பேர்கள் எதிராளிகள், பெரிய மனிதர்கள், பணம் படைத்தவர்கள். ஆனால் ஆண்டவரோடு இருந்தவர்கள் எளியவர்கள், சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்கள். அவர்களுக்கு வசதி ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு பேர் இல்லை, அவர்களுக்கு புகழ் இல்லை, அவர்களுக்கு கரையில் ஒன்றுமே கிடையாது. அவர்களும் வெறுமையானவர்கள், இயேசுவும் வெறுமையான. இயேசு கையில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. பிதாவை தவிர இயேசுவின் கரங்களில் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்து நிதானமாய் பேசினார். அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு அவர் மாறுத்தரமாக பதில் சொல்ல கடினமாய் அவர் சொன்னதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாருக்கும் நிதானமாக சொன்னார். அவரை அடித்து கேட்டார்கள். அடித்து கன்னத்தில் உமிழ்ந்து, கன்னத்தில் அடித்து முகத்தில் உமிழ்ந்து, தலையிலே முள்முடியை சூழ்ந்து அடித்து கேட்டார்கள், நீ யூதருக்கு ராஜாவா? எதிர்த்து பேசவில்லை. அதை சகித்து கொண்டு அவர் சொன்னார், நீ சொல்கிறபடி தான். பிரைஸ் தி லார்ட். அது எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருங்க? சகித்து. நீ அடிக்கிறையா அடி, துப்புறையா துப்பு, மிதிக்கிறையா மிதி. எவ்வளவு தூரம் உன்னால் காரியத்தை செய்ய முடியும்? எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு இடம் குடித்திருக்கிறது, ஆனபடினால் என் நிதானத்தை நான் இழக்க மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனபடினால் என் நிதானத்தை நான் இழக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது,
அதை பெறும் வரைக்கும் என் வாயை நான் திறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அது வரைக்கும் என் வாயை நான் என்ன செய்ய மாட்டேன்? திறக்க மாட்டேன். ஏன் திறக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமானது என்ற பிள்ளைகளே, அதுதான் நிதானம். அதுதான் என்ன? நிதானம். இந்த நிதானம் என்ன செய்யும்? பாவத்தை எல்லாம் தள்ளிவிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இது அடிக்கடி நம்ம பார்க்குற காரியம்தான், படிக்கிற காரியம்தான், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதில் ஒருத்தன் இளையவன் என்ன பண்ணால், தான் தகப்பனிடத்தில் அந்த நாஸ்திகளையெல்லாம் வாங்கி கொண்டு வேக வேகமாக ஓடுகிறார். ஆள் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஆஸ்தி கிடைச்சிருச்சு, வேகமாக ஓடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு மகன் என்ன செஞ்சிடான்? அப்பா கூட பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவன் வேகமாய் ஓடுகிறான், தன் பணத்தை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் செலவு செய்கிறான். எல்லா பணமும் குறைவுபடுகிறது. இப்பொழுது அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறதான பொழுது அவன் தன்னுடைய உணவுக்காக கூட அவனுக்கு பணம் இல்லை. அவன் உடைகள் எல்லாம், இருந்த உடைகளை எல்லாம், நல்ல உடைகளெல்லாம் விற்று விட்டான். போட்டிருந்த உடையும் கூட பழசாகி போயிடுச்சு. இப்போ அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். போய் வேலை கேட்குறான். வேலை கிடைக்கிது. பன்றிகளை மேய்க்கும் வேலை. அவசரமாய் ஓடுகிறவர்களுக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலை தான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நானா சொல்கிறேன்? இல்லை, என்ன மறைச்சு பார்க்குறீங்க? அவசரமாய் ஓடுகிறவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? பைபிள் என்ன சொல்லுது அதை சொல்லுங்கள். அவசரமாக ஓடினான், பணத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு. இப்போ அவனுக்கு என்ன வேலை கிடைச்சது? அதுதான். ஆனால் அந்த பன்றி மேய்க்கிற தொழில் கூட அவனுக்கு என்ன இல்லை, அதுலேயும் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கல. இப்போ தான் அவன் யோசிக்க. படிங்க அந்த வசனத்தை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு எப்படி இருக்கிறது? பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன். இப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. இப்போ தான் அவன் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ தான் அவன் பொறுமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசித்து பார்க்கும்போது, ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் பூர்த்தியாய் உணவு கிடைக்கிறது, எனக்கோ இந்த பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கல. இந்த வேலையில், பன்றி மேய்க்கிற வேலையில் எனக்கு தவிடு கூட கிடைக்கலையே, எனக்கு தவிடு கூட கிடைக்கல. இப்பொழுது நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். நிதானமாக யோசித்த உடனே தான் அவனுக்கு புத்தி வருகிறது. இப்பொழுது நான் எங்கே போவேன்? என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன். நிதானமாக யோசித்தால் ஆண்டவர் சரியான பதிலை தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த குமாரன் யோசிக்க, எந்த தகப்பன் வேண்டாம் என்று ஓடினானோ, எந்த தகப்பனுடைய சொத்து மட்டும் போதும் என்று நினைத்தானோ, எந்த தகப்பனுடைய ஆஸ்தி மட்டும் தனக்கு வேண்டும் என்று நினைத்து அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடினானோ, அவைகளெல்லாம் இப்பொழுது இல்லாமையை உண்டாக்கி, வெறுமையை உண்டாக்கி, வறுமையை உண்டாக்கின நேரத்தில் இப்பொழுது தான் அவனுக்கு தகப்பனுடைய அருமை தெரிகிறது. இப்பொழுது அவன் யோசிக்கிறான், ஐயோ, என் தகப்பனை விட்டு வந்துட்டனே. ஆமென். திரும்ப ஓடி வருகிறான். இப்போ முதல்ல ஓடின ஓட்டம் வேகமாக ஓடினது. இப்போ தயங்கி வருகிறான். இப்பொழுது எப்படி வருகிறான்? அப்படி தானே வந்திருப்பான். ஆனால் அவனுடைய தகப்பன் தயங்கவில்லை. அவனுடைய தகப்பன் வேகமாய் ஓடி அவனை கட்டி பிடித்து கொள்கிறான். அப்படி தானே வேதம் சொல்லுது. படிங்க. எழுந்து புறப்பட்டு வந்தார்.
அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. ஆமாம், இப்போ அப்பா தேடி அவன் தன் மகன் தயங்கி தயங்கி வருகிறான். என்ன அடையாளம் தெரியுமா அப்பாவுக்கு? இப்போது பணம் செலவழிந்து போட்டு உடைகளெல்லாம் அழுக்கான கந்தையாய் மாறிவிட்டது. ஒன்றுமில்லை, சரீரம் முழுவதும் அழுக்கு, தலைமுடியெல்லாம் குத்திட்டு நிற்கிறது, எண்ணெயே பூசாதபடி அப்படியே பறந்த பிச்சைக்காரங்களாம் பாருங்கள், நிறைய பேருடைய தலைகள் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கும். அது போன்ற ஒரு நிலைமை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த மனிதனுடைய நிலைமையை, அந்த 2வது குமாரனுடைய நிலைமையை. முடியெல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்கிறது, எண்ணெய் பூசாதபடி. அது தலை பல நாட்களாய் வறண்டு போன நிலைமையில் முடியெல்லாம் அப்படி குத்தி குத்தி நிற்கிறது, அப்படி பரட்ட தலையாக இருக்கிறது. வருகிறான். என்ன என் தகப்பன் அடையாளம் கண்டுபிடிப்பாரா? நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே, எப்படி என் தகப்பனிடத்தில் போவேன்? என் முகத்தை எப்படி எங்கள் அப்பா கிட்ட காட்டுவேன்? இருந்தாலும் அவனுக்கு தயக்கம், தயங்கி தயங்கி வருகிறான். ஆனால் தகப்பனோ தயங்கவில்லை. அவன் ஓடிப்போனவனை நோக்கி தகப்பன் இப்பொழுது ஓடி வருகிறான். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். வேக வேகமாக ஓடினவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போன பிற்பாடு தான் அவனுக்கு வருது, புத்தியே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிதானமாக யோசித்தான் அந்த இளைய மகன். இனி எனக்கு இடம் என் தகப்பனுடைய இடம்தான். இனி எனக்கு இருக்கிற இடம் என் தகப்பனிடத்திலே தான். இனி எனக்கு ஒரு வசதி என் தகப்பனால் தான். இனி எனக்கு ஆகாரம் என் தகப்பனால் தான். இனி எனக்கு ஆசீர்வாதம் என் தகப்பனால் தான் என்று நிதானமாய் சிந்தித்தான். இதுதான் பொறுமையாய் ஓடுகிறது. பிரைஸ் தி லார்ட். வேகமாக ஓடுனா எல்லாவற்றையும் இழந்து போயிட வேண்டியது தான், நிற்க நிலையில்லாமல் போய்விடும். ஆனால் பொறுமையாய் ஓடுகிறவர்களுக்கு இந்த சம்பவம் நேரிடாது. ஆமென், அல்லேலூயா. பொறுமையாக ஓடுறவங்களுக்கு இந்த காரியம் நேரிடாது. பொறுமையாக போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக பொறுமை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் காலந்தாழ்த்துகிறதல்ல, நிதானித்து செயல்படுவது. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும். ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறானா. ஆமென். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால், நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தை பெற்றிருந்தால் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி? எல்லாவற்றையும் பகுத்து அறிகிற ஆவி. அந்த அபிஷேகமே இல்லையே இன்னைக்கு. வாலிபர்கள் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, நிற்கிறீங்க, பாடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள்? அபிஷேகம் பெற்று இருக்கிறீர்களா? நிதானித்து அறிகிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நிதானித்து சிந்திக்கிற அந்த ஆவியின் அறிவு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான், ஆவியை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய அறிவு இருக்கும். அபிஷேகம் பெறாதவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையோடு கர்த்தரிடத்தில் பேசாதவர்களுக்கு நிதானம் வராது. பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு நிதானம் வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றும் பகுத்தறித்தக்கதை. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆவி ஒருவனுக்கு தீர்க்க தரிசனவருக்கு வரத்தையும் 2 கொரிந்தியரா ஆவியை பகுத்த வாசிப்பா. முதல்ல இருந்து வாசிப்பா. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே உண்டு.
எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவிக்குரிய அனுக்கிரகம் ஆமென் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசமும் அற்புதங்களை செய்யும் உரைப்பதும் பேசுவதும். ஆமென். ஒவ்வொரு பற்பல ஆவி பற்பல காரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். டப 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 டபன்னு நினைச்சு குதிச்சா அது பரிசுத்த ஆவி நினைச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆடி அசதி எவ்வளவு அபிஷேகம் இருந்தது. ஆவியிலும் அபிஷேகத்திலும் பிள்ளைகள் எப்படி நிரம்பினார்கள். இந்த இடம் அசைந்து கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தின் வல்லமையினால் எல்லாரும் துள்ளி குதித்தார்கள். இப்பொழுது எங்கே அந்த வரம்? இப்பொழுது அந்த ஆவி எங்கே போச்சு? துள்ளி குதிச்சீர்களே, அனலாய் பறந்தீர்களே, அந்த ஆவியை எங்கே அடக்கி போட்டீர்கள்? அனலாய் குதித்தீர்களே, அபிஷேகத்தில் நிரம்பி நிற்கிற இடம் தெரியாமல், அருகில் நிற்பது யார், முன்னால் நிற்பது யார், பின்னால் நிற்பது யார் என்று தெரியாமல் ஆவியில் நிரம்பி குதித்து கர்த்தரோடு கூட உறவாடினீர்கள். அந்த நிலை எங்கே? வேர் இஸ் இட்? அது எல்லாவற்றையும் இழந்து போனீங்க. காரணம், நீங்கள் நிதானித்து அறிகிற பக்குவத்தில் வளர்வதை விட்டுவிட்டீர்கள். நிதானிக்கிற தன்மையை விட்டுவிட்டீர்கள். பொறுமையாக செயல்படுவதை விட்டுவிட்டீர்கள். எல்லாவற்றிலேயும் அவசரம், எல்லாவற்றிலேயும் ஆத்திரம், எல்லாவற்றிலேயும் சீக்கிரம். இது ஆவியை பகுத்தறிவதல்ல. நீங்கள் எப்பொழுது எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீர்களோ அப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமையினால் நிறைந்தீர்கள். அந்நிய பாஷையில் பேசினீர்கள். ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தீர்கள். தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டினீர்கள். தேவனுடைய சபை அக்கினியாய் பற்றி எரிய நீங்கள் சாட்சிகளாக நின்றீர்கள். தேவனுடைய சபையில் அபிஷேகத்தின் ஆவி புரண்டு போவதற்கு நீங்கள் முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நின்றீர்கள். இப்பொழுது அது எல்லாம் எங்கே? அவை எல்லாம் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிதானித்து அறிகிற அறிவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. எதை நிதானிக்கிறது? எந்த காரியத்தையும் அவசரத்தோடு நிதானிக்கிறது, அவசரத்தோடு பேசுகிறது, அவசரத்தோடு செயல்படுகிறது, அவசரத்தோடு பார்ப்பது, அவசரத்தோடு சிந்திப்பது, அவசரத்தோடு காரியங்களை மாற்றுவது, இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறது, இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறது, எல்லாம் அவசரத்தில். அது சரியாய் வராது. வேதம் சொல்லு, நீதிமொழியின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீதிமொழிகள் 14:2. எப்படி? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன் வழிகளில் தாறு மாறுகிறவனோ. ஆமென். தன் வழிகளில் நிதானமாய் நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் நம்முடைய வழிகளில் நிதானமாய் நடந்தால், அவசரம் காட்டாமல் ஓடினால் நம்முடைய லக்கை நாம் எட்டுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம். ஆமென். கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே நாம் ஜெயம் பெறுவோம். கிறிஸ்துவை ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு நல் வாழ்க்கை கிடைக்கும். கிறிஸ்துவை ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கிறிஸ்துவை ஓடுகிற ஓட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படும். பிள்ளைகள் ஸ்திரப்படுவார்கள், குடும்பம் ஸ்திரப்படும், வேலைகள் ஸ்திரப்படும், தொழில் ஸ்திரப்படும், அந்தஸ்துகள் ஸ்திரப்படும். எதுவும் ஆடி போகாது, எதுவும் இழந்து போக மாட்டோம். நிதானமாக இருந்தால் எல்லாமே இருக்கும்.
நிதானமாய் தகப்பனோடு இருந்தான் ஒருவன். அப்பா அவனுக்கு வந்த உடனே எல்லாம் தடபுடலாக பண்ணிட்டீங்களே, என் கதை என்னப்பான்னு சொல்லி கேட்டான். அப்போ தகப்பன் அவனை பார்த்து சொன்னான், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. அல்லேலூயா. அவசரப்பட்டு ஓடி போகாமல், அவசரப்பட்டு காரியங்களை செய்யாமல், நிதானமாய் தகப்பனோடு இருந்தவனுக்கு தகப்பனுக்குரியதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எனவே இன்றைக்கும் அவன் தகப்பனுக்கு பயந்திருந்தான். இவன் தகப்பனுக்கு பயப்படலை, ரெண்டாவது ஆள் தகப்பனுக்கு பயப்படலை. ஆனால் பெரியவன் தகப்பனுக்கு பயந்திருந்தான். ஆனபடினால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்முடைய ஓட்டத்தில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நிதானமாக இருக்கணுமா? வார்த்தைகள் நிதானம், செய்கைகள் நிதானம், நம்முடைய சிந்திக்கிற சிந்தனை நிதானம். எது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஒரு பக்கமாக நம்ம காரியங்களை யோசிக்கவும் சிந்திக்கவும் கூடாது. ஆமென். எந்தெந்த பக்கம் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம் அதுதான். இன்றைக்கு நாம் தெளிவடைய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். என்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நிதானமாய் ஓடினால் நெருங்கி நிற்கிற பாரத்தை எல்லாம் தள்ளிவிடலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுற்றி நிற்கிற பாவத்தை எல்லாம் கூட தள்ளிவிடலாம். பாரத்தையும் பாவத்தையும் யார் தள்ளிவிடுகிறான்? நிதானமாய் ஓடுகிறவன். அவனால் தான் வேக வேகமாக ஓடுறவனுக்கு எதையும் தள்ள முடியாது. தள்ளுனா எல்லாம் அவன் மேலே தான் விழும். நிதானமாய் ஓடுகிறவன் எங்கே தள்ளினால் இது எந்த பக்கத்தில் போய் விழுன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எரிகோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நின்றது. ஒரே நாளிலே அந்த கோட்டையை தகர்த்து எரிகோ பட்டணத்தை சுட்டெரிப்பதற்கு ஆண்டவரால் முடியுமா முடியாதா? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்தை என்ன செய்யணும்? எத்தனை முறை? வேக வேகமாவா? இல்லை, பொறுமையான ஒவ்வொரு நாளும் 7 முறை சுற்று. அவர்கள் அவசரப்படலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு பயந்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரும் என்பதை கேட்டு அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எரிகோவை சுற்றி 7 நாள் 7 முறை சுற்றி வாருங்கள். இப்போ 7 7 49 முறை சுற்றி இருக்கிறாங்க. அப்படி தானே? 7 நாள் 7 முறை. எத்தனை வாசிங்கம்மா? நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தர சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை, 7 முறை அல்ல. யாராவது சொல்லிங்கன்னு பார்த்தா சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் சரின்ட்டு போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனித்து அதில் டக்குன்னு திருத்த முன்னெல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, இல்லை அங்கிள் இப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் காரணம் அவங்க பைபிளை படிக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுமா. இப்போ வந்து பைபிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஆள் எனக்கு பேரை கூட சொல்லக்கூடாது. அப்புறம் அபியால் நாளையிலேருந்து அடுத்த வாரத்திலேருந்து ஆப்சண்ட் ஆகிட போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபியால் வேதத்தில் தேறின ஒரு பெண். பிரைஸ் தி லார்ட். அவங்க சபையில் தேறின பெண்ணா சபையில் நல்லா வளர்த்துருக்கிறார் அந்த பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் வேறு சபைக்கு போகும்போது அவங்கள பற்றி அப்படி சொல்லணும். வேறு சபைகளுக்கு திருமணம் முடிந்து பெண் பிள்ளைகள் போய் உட்காருகிற போது அந்த பாஸ்டர் இந்த பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கிறாரு, வேத வசனத்தில் வளர்த்துருக்கிறாரு, ஆவிக்குரிய விதத்தில் வளர்த்துருக்கிறாரு, சத்தியத்தில் வளர்த்துருக்கிறாரு. ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் வளர்ந்தார்கள், நித்தியத்திற்கு போகிற வழியை தெரிந்து கொண்டார்கள் என்று உங்களை பற்றி நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு போகிற இடத்துல அந்த சபையில் உங்களை பற்றி சொல்லணும். இன்றைக்கி நான் எப்படி அபியாலை பற்றி சொல்கிறேன், வேறு சபையிலிருந்து வந்திருந்தாலும் கூட
ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக வேத வசனத்தை கருத்தாய் படிக்கிற ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனபடினாலே அபியாளுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்ல கைத்தட்டு கொடுங்க. பிரைஸ் லார்ட். இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை சொல்லணும். அபியால் கர்த்தருக்கு மகிமை உண்டாதா சொல்லு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 6 நாள் 6 முறை, ஒவ்வொரு நாளும் ஒரு முறை, 7வது நாள் 7 முறை. அப்போ 7 6 13 முறை சுற்றி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 13 முறை அவர்கள் நிதானமாய் சுற்றினார்கள். யாராவது கல்லெடுத்து அடித்தார்களா? எரிகோ கோட்டையை யாராவது கல்லெடுத்து அடித்தார்களா? யாராவது பட்டயத்தை எரிகோ கோட்டையின் மீது செலுத்தினார்களா? இல்லை. 6 நாள் 6 முறை, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தபோது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த அலங்கம், அந்த மதில் இடிந்து விழுந்தது. இவர்களை நோக்கி இடிந்து விழுந்ததா? உள்பக்கமாக விழுந்ததா? உள்பக்கமாக விழுந்ததா வெளிப்பக்கமாக விழுந்ததா? நல்லா கவனிங்க. அந்த மதில் வெளிப்பக்கமாக விழுந்ததா உள்பக்கமாக விழுந்ததா? உள்பக்கம்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. உள்பக்கம் விழுந்ததுன்னு சொல்கிறவங்க டக்குன்னு கை தூக்கு. உள்பக்கம், அதாவது அது அந்த எரிகோ மனிதர்கள், எரிகோ வாசிகள் வசிக்கிற அந்த பக்கத்தில் விழுந்ததா அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க. டக்குன்னு கையை வைத்துங்க. இல்லை, வெளிப்பக்கம் விழுந்ததா? இஸ்ரவேலர் நிற்கிற பக்கத்தில் விழுந்ததா அல்லது ஆப்போசிட் விழுந்ததா? நல்லா கவனிங்க. இப்படி விழுந்ததா அல்லது இப்படி விழுந்ததா? எப்படி விழுந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே நின்றார்களோ அவர்களுக்கு நேராகத்தான் கோட்டை இடிந்தது. காரணம், அந்த கோட்டையின் மீது ஏறுவதற்கு அவர்களுக்கு படிக்கட்டுகள் இல்லை. கோட்டையின் மீது ஏறுவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? படிக்கட்டு இல்லை. இப்போ அவங்க எதிர் மேலே ஏறி போனாங்க. கோட்டை விழுந்த உடனே ஒவ்வொரு கல்லும் அவர்களுக்கு படிக்கட்டாய் மாறி போனது. அல்லேலூயா. இப்பொழுது அந்த படிக்கட்டாய் மாறின கற்களின் மேலே ஏறி எரிகோ பட்டணத்திற்கு உள்ளே போய் எரிகோவின் ராஜாவையும் அங்கிருந்த எல்லா மக்களையும், ஆடு மாடு ஒட்டகங்கள் அத்தனையும் சுட்டெரித்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்தார்கள். அதற்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படி நடந்தார்கள்? 6 நாளும் ஓடலை, ஓடி ஓடி சுற்றலை. 6 நாள் என்ன செய்யலை? ஓடலை. 7வது நாளும் ஓடலை, நிதானமாய் நடந்தார்கள். ஆமென். கர்த்தரை துதித்து கொண்டு, கர்த்தரை பாடிக்கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு நிதானமாய் நடந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை விழுந்தது. அவர்கள் அதன் மீது ஏறி ஜெயம் எடுத்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நானும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிதானமாய் நடப்பேன், நிதானமாய் பேசுவேன், நிதானமாய் செயல்படுவேன், நிதானமாய் முடிவெடுப்பேன், நிதானமாய் காரியங்களை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை விழும். நீங்கள் அதன் மீது ஏறி நடப்பீர்கள். நீங்கள் எரிகோவை ஜெயிப்பீர்கள். எல்லாவற்றையும் சுட்டெரிப்பீர்கள். நீங்கள் சுட்டெரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் சுட்டு எரிக்கிறவர்கள். பக்கத்தில் இருந்து கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் சுட்டெரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் சுட்டெரிக்கிறவர்கள். ஆமென். எரிகோ கோட்டையை சுட்டெரிக்க, எரிகோ கோட்டையில் உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் சுட்டெரிக்கத்தக்கதான வேலனை வல்லமையை கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கொடுத்தார். காரணம், அவர்கள் நிதானமாயிருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நிதானமாக இருப்போம். ஜெயம் நமக்கு. பயம் எதிராளிகளுக்கு, ஜெயம் நமக்கு. சொல்லுங்க, பயம் எதிராளிகளுக்கு.